செகண்ட் மெயின் எபிசோடு தான் ஷோ பண்றாங்க. அதாவது டார்மிட்டரியில கடத்தல் சம்பவம்ன்றது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மெயின் எபிசோடுன்றது இரண்டாவது நடக்குது. மிஸ்ஸிங் டைம், ரிவார்டு, பெனால்ட்டி எதுவுமே கொடுக்கல. காணாம போன ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு குவெஸ்ட் அப்பியர் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மரம் இருக்கு. அதற்குள்ளதான் வந்து நம்மளுடைய அடையலாவும் சோழியாவும் அந்த ரூட்ஸால வந்து கட்டி போட்டிருக்காங்க. டேமிட், என்னால இதுல இருந்து வெளில வர முடியலையே அப்படின்ட்டு அடையாள கத்துறாங்க. நீ வந்து அதிகப்படியான எனர்ஜிய இதுல வேஸ்ட் பண்ணாத, நம்மளால ஈஸியா இதுல இருந்து வெளிவர முடியாதுன்ட்டு சொல்றாங்க. ஏன் இதே முன்னாடி என்கிட்ட சொல்லன்னு சொல்லிட்டு அடையாள கத்த செய்யறாங்க. நான் வந்து இதனுடைய வீக் ஸ்பாட்டை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு கிளியரான சொல்யூஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது நீ என்ன சொல்றன்னு சொல்லிட்டு. முதல்ட்டு எதுக்கு இந்த பிளாக் ரோப் அணிந்திருக்க நபரை வந்து நம்மள இந்த ஹியூஜ் ட்ரீக்கு இடையில கட்டி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அடையலாம் யோசிக்கிறாங்க. நான் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாகவும் செயல்படல. அதாவது அவங்க என்ன கொலை பண்ணுன்ற நோக்கத்துல இருக்கிறதுக்கு நான் வந்து டார்கெட் பண்றது கூட ஒரு ஒருத்தான ரீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையாளம் அவங்கள பத்தி தாழ்வா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சோழியாவை காட்டிலும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு காமனர் தான், எனக்கு ஃபேமிலியில இருந்து எந்த விதமான பின்புலமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறாங்க. இது வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, எரர் டன்ஷன்ல நானும் அவனும் ட்ராப் ஆகியிருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. நான் வந்து யோசிக்க செய்யறேன், அந்த சுச்சுவேஷன்ல ஹான்ஷிகா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஆமா, நான் இப்பயும் அவனை பத்தி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நெருப்பா குழந்துட்டு எறிகிறாங்க. நான் என்ன சொன்னேன், அவளோட எனர்ஜி எங்க வேஸ்ட் பண்ணாதானே சொன்னான்னு சொல்லிட்டு சோழியா ஒன்றும் புரியாம முழிக்கிறாங்க. அடையலா, எனக்கு ஒரு கெஸ் இருக்கு. இந்த ட்ரீன்றது லைட் மேஜிக்கு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பிளாக் மிஸ்ட் ஸ்கையை கவர் பண்ணிருக்கு பார்த்தல, அதுதான் நாம கடத்தப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு பிளாக் கிளவுட் தான். அடிஷ்னலி வந்து இந்த ட்ரீயோடைய ட்ரங்க்ன்றது ஸ்கைக்கு ரொம்பவே piercing-ஆ இருக்கு. அதனால வந்து ஆர்டிஃபிஷியல் கிளவுடுனால இந்த மரம் வந்து சன்லைட்டை ரிசீவ் பண்றத தடுக்க செய்யுது. அப்படி பார்த்தனா பெர்ஃபெக்டா இந்த மரம்ன்றது சன்லைட் இல்லாமலே வந்து தடைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்படின்னா நீ கெஸ் பண்ணது இம்ப்ரெசிவான விஷயம் சொல்லிட்டு அடையாளமா சொல்றாங்க. நான் வந்து செகண்ட் பிளேஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதேன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்கூல்ல இவங்க தான் செகண்ட். அதாவது இந்த மரம்ன்றது லைட் மேஜிக்கு வீக்கா இருக்கு, அதனால நான் தற்பொழுது சண்டையர்ன்னு சொல்லிட்டு சோழியாவும் சொல்றாங்க. இந்த டாக்ஸிக் ரெயின்ன்றது நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அஸ் நம்மள வந்து தாக்க செய்தது. இது டெஃபினட்டா பிளாக் மேஜிக்கா தான் இருக்கணும். பிளாக் மேஜிக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது தான் லைட்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்கில் என்னன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் எர்த்ன்னு சொல்லிட்டு அவங்களோட லைட் மேஜிக்கை ஷோ பண்றாங்க. நான் இப்ப சோழியா கிட்ட இருந்து அந்த பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை கேட்டேன். என்னதான் இவ செகண்ட் கிளாஸ் லெவல்ல இருந்தாலுமே இந்த சின்ன இடத்துல அது வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. சரி, நான் உங்ககிட்டயே விடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சோழியா என்ன பண்றாங்கன்னா, இந்த உலக அமைதிக்காக நான் வந்து என்னுடைய பிளெஸிங் ஆஃப் த எர்த்தை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவரை வந்து அங்க கேஷ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரூட்ஸ்ல வந்து கொஞ்சம் பசுமைன்றது தோன்ற செய்யுது. இந்த லைட் மேஜிக் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையுமான்னு சொல்லிட்டு நம்ம அடையலா பொண்ணும் வந்து சிந்திக்க செய்யறாங்க. இவ்வளவு முட்டான விஷயத்த நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அசரீதி அங்க கேக்குது. ஆன்னு சொல்லிட்டு அவங்களோட பவர் அவங்க காட்டுறாங்க. அப்ப சோழியா சோழியான்னு சொல்லிட்டு நம்மளோட அடையலாவும் கத்துறாங்க. இது வந்து வேலைக்கு ஆயிடுச்சான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நீ வந்து என்னதான் பொட்டென்ஷியலா இருந்தாலும் உன்னால இந்த வேர்கள்ல ஜஸ்ட் ஒரு பசுமையை உருவாக்க முடியும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அந்த குரலும் சொல்லுது. அப்போ நம்ம சோழியாவும் எனக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபாக்ன்றது இவருடைய மைண்டை குளறுபடி செய்யுது, அது கரெக்ட் பண்ணுது. நான் வந்து உனக்கு டெத்தை காட்டிலும் ஒரு ஸ்வீட்டான ப்ரொபோசலை வைத்திருக்கேன், சோழியா அர்க்கனன்ட்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து உனக்கு உன்னோட ஃபாலன் ஹவுஸை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மரம் பேசுது. ஓகேங்களா, நீ வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்ட, இன்ஸ்டன்ட்ல உன்கிட்ட இருக்க அனைத்தையும் இழந்துதான் இந்த அகாடமிக்குள்ள நுழைஞ்சிருக்க. நீ வந்து இது வரைக்கும் ஸ்டப்பனா இருந்திருக்க, ஆனா உன்னோட ரீச்சை லிமிட் பண்ணிட்ட அல்லவான்னு சொல்லி கேட்கிறான். எனக்கு உன்னுடைய இழந்த வீட்டை ரிவைவ் பண்றதுக்கான பவர் இருக்குது, இது வந்து ஒரு டெம்டிங்கான ப்ரொபோசல் இல்லைன்னு சொல்லி அந்த மரம் வந்து சோழியாவை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்குது. என்னது, என்னுடைய வீடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம அடையல, ஏய் நீ வந்து கிரேசியா இருக்கியா,
ஒரு கிரிப் புடின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது லைஃப்ன்றது எனக்கு கூட ஈஸியா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அடையில வந்து அக்கறையா கத்துறாங்க. நீ வந்து என்ன சோழியா கிட்ட இருந்து இது ஆரம்பிக்கிறியா? ஃபர்ஸ்ட் வந்து நீ ஒரு மரக்கட்டை தான், நீ என்னை ஈஸியா டீல் பண்ண நினைச்சுன்னு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம அடையலாம் கத்த செய்யறாங்க. என்னதான் உன்னால டைரக்டா மென்டல் மேஜிக்கை கேஷ் பண்ண முடியலனாலும் நீ வார ஒரு ஸ்மோகை பயன்படுத்துறல, இதுதான் வந்து ஸ்டூடெண்டோட எக்ஸெப்ஷன் டேலண்ட்டை வந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஃபைன் நான் உனக்கு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறேன்னு சொல்லும் போது, சரி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா வந்து சோழியா அவளுடைய சென்ஸ் ரீகெயின் பண்ற வரைக்கும் நான் வந்து தாக்கு முடியும்னு சொல்லிட்டு அந்த மரத்தை டிஸ்டர்வ் பாக்குறான். அது வந்து ப்ராபப்ளி ஒரு மென்டல் மேஜிக்கா தான் இருக்கும். இது வந்து ஆப்பனண்டோடைய டிசைரை வந்து தூண்ட செய்யுது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஷியரான வில் பவர் இருந்தாலே போதும், இதை ஹோல்ட் ஆன் பண்ணி இதுல இருந்து வெளில வர முடியும், ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையதா பொண்ணு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் உன்னோட ஆசைகள்னு சொல்லிட்டு டைம் அவுட் யூ ட்ராஷ்னு சொல்லிட்டு கதை செய்யறாங்க. நான் வந்து இவ்வாறான மரக்கட்டை கிட்ட இருந்தா ப்ரொபோசல் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அடையதா பொண்ணு ஜாலியா பேசுறாங்க. சோரியா சீக்கிரம் வந்து இந்த மந்திரக்கட்டுல இருந்து வெளியே வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து உன்னுடைய மேஜிக்கை கேஷ் பண்றதுக்கான டைம்ன்றதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, எப்படியும் வந்து உன்னோட ரியல் பாடின்றது இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும். நீ வார வந்து சும்மா வந்து மரத்து பின்னாடியே ஒளிஞ்சுன்னு இருக்காம வெளியே வா, நீ வந்து சும்மா வெட்டு மேரத்துல தான் விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன சொன்னு சொல்லி மரம் கடுப்பாகுது. நீ வந்து ரொம்ப பேராசப்படாத, இந்த ஃபார்மே உனக்கு போதுமானதான்னு சொல்லிட்டு அவன் வந்து தாக்குதல் நடத்துறான். டேமிட் என்னால இதை அவாய்ட் பண்ண முடியாதா, எனக்கு யாராவது உதவுங்களேன்னு சொல்லிட்டு நினைக்கதான் செய்யறா. ஓகேங்களா, நினைச்சதுக்கே பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிராக்கல்ன்றது நடக்க செய்யுது. லைட்னிங் ஸ்பில் அங்க நம்மளுடைய ஹீரோவும் கேஷ் பண்றான். அப்ப அவங்களும் ஆன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன்னா அந்த வேர்கள்லாம் வந்து நொறுங்கி தகடுபடி ஆகுது. லைட் மேஜிக்கா, இது வந்து சோழியாவான்னு பார்க்க செய்யறாங்க. இல்ல சோழியா வந்து அந்த பிரெயின் வாஷிங்ல இருந்து இன்னுமே வெளில வரலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய வாண்டா வந்து அவளை பிடிக்க செய்யறான். சோழியா நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, யார் என்ன இந்த மாதிரி காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கிறான். எனிவே நீ வந்து இதற்கு லைட் மேஜிக் தான் வீக்னஸ்ன்ற ஹிண்ட்டை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இந்த எஃபெக்ட்ன்றது குவைட் கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா அப்பியர் ஆகிறான் நம்மளுடைய பேஸ்லிஸ் கூட. ஹான்ஷிகாவான்னு சொல்லிட்டு அடையெல்லாம் வந்து கத்துறாங்க. நீ வந்து எப்படி இந்த இடத்த கண்டுபிடித்த, அதே போல எப்படி அவ்வாறான மேசிவான லைட்டை நீ கேஷ் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்களும் வியப்பா கேட்கறாங்க. ஒருத்தவங்க ஆல்மோஸ்ட் தற்போது இறந்துருப்பாங்க, அதனால ரொம்ப பேசுறதுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் வந்து என்ன பண்ணேன்னு சொல்லி ஹீரோ நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறான். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன லைட் மேஜிக்கை, அதாவது பேசிக் மேஜிக் தான் லைட்ன்றது, அதை அவன் என்ன பண்ணிருக்கானா ஒரு மேஜிக்கல் மேக்னிஃபயர், அதாவது அந்த பூத கண்ணாடியில வந்து வச்சு ஆம்பிளிஃபை பண்ணி தான் இவ்வாறு பெரிய அட்டாக அவன் லான்ச் பண்ணியிருக்கான். எனவே நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் பெர்ஃபெக்டா ஃபைனா தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது, அப்படிதான் சரி இந்தா தற்பொழுது சண்டை போட சொல்லிட்டு அவளோட ஸ்போட அவ கையிலே வந்து கொடுக்க செய்யறான். நம்ம ஹான்ஷிகா வந்து சரி சண்டை போடுன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்போட அவ கையிலே கொடுத்துருப்பான். இது வந்து நான் ஹான்ஷிகா கூட பிராக்டிஸ் அப்ப பயன்படுத்தின ஸ்வால் அல்லவான்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க செய்யறான். தற்போது உன்னோட பர்சனாலிட்டின்றது எனக்கு பிடிக்க செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். அதாவது பிராக்டிஸ் அப்ப நான் உன்னை உயிரோட பொழைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்து சரி நான் வந்து இந்த பேஸ்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு, ஃபைன் நீ அதான் விரும்புறேன்னா நான் வந்து என்னுடைய ஆப்போனண்ட் வந்து ஒரு பிளாக் மேஜா இருந்தாலுமே வந்து ஹோல்டு பண்றதுக்கு எந்த விதமான ரீசன் இல்லாம தாக்குதல் நடத்த போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா வரான். அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மென்டல் பெயினுக்குள்ள உள்ள வரான். யாருன்னா அந்த பிளாக் மெஜிஷியன். இப்பதான் இவன் வந்து இவனுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துறான் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மெஜிஷியன் ரொம்பவே காண்டாகிறான். நீ அவ்வாறு என்ன பார்க்கிற, உனக்கு என்ன இன்னொரு கண்ணிலையும் வந்து அடி வேணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ நக்கல் பண்றான். நான் வந்து இப்போ உனக்கு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா தாக்க வரான். இப்ப அவன் என்ன பண்றான்னா ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு காட்டிலும் வந்து இந்த ஸ்பேஸை வந்து பிளாக் பண்றதுக்கு பயன்படுத்துறான். என்னன்னா இந்த கம்ப்ளீட்டான ஏரியாவையும் அவனுக்கு ஃபேவரபிளான கண்டிஷனா வந்து மாத்த செய்யறான். தற்போது என்னோட ஸ்ட்ரென்த்ன்றது எனக்கு திரும்ப வந்ததால இது என்னுடைய சமயம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மெஜிஷியனா சொல்றான். நீங்க எந்த தடயமும் இல்லாம வந்துட்டீங்க பிராட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக்கை வந்து கேஷ் பண்றான். இவன் மேஜிக் ஆனது பிரெயின் வாஷ் பண்றது தானே. நீ வந்து ஒர்த்லெஸ்ஸா இருந்த ஒரு பவர்லெஸ்ஸான பர்சன், உன்னோட ஃபேமிலியாலே கைவிடப்பட்டுட்ட ஒரு ஃபெயிலிங்கான ஸ்டூடெண்ட், நீ உன்னால கிராஜுவேட் கூட ஆக முடியாது. அதே போல நீ ஒன்னும் மாறவே கிடையாது, நீ வந்து பிளாக் மேஜிக் தான் ரொம்ப சூட்டபிள் அப்படின்னா வந்து ஹீரோ பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான். இப்படிதான் இருக்குமா பிரெயின் வாஷிங் சொல்லிட்டு நம்மளுடைய
ஹீரோவும் சொல்றான். இது வந்து ரொம்பவே அன்பிளசண்டா இருந்துச்சுன்னு சொல்லும் போது நம்ம பிளாக் மேஜிஷனை பார்க்கணுமே, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஃபிராக்மெண்ட் ஆஃப் மெமரிஸ் வைத்து தான் வந்து நான் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தேன். அன்பார்ச்சுனேட்லி இவ்வாறான வார்த்தைகள்லாம் வந்து இவன் மேல எந்த தாக்கத்தையும் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த மெஜிஷியனும் குழம்பு செய்யறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பிரெயின் வாஷ் வந்து ஈஸியா வந்து ரிலீவ் ஆகுறான். ஏன் ஏன் என்னுடைய பிரெயின் வாஷிங் மேஜிக்கு இவன் மேல வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா அனைத்து கண்டிஷன்ஸுமே வந்து போதுமானதா இல்லையான்னு சொல்லிட்டு கத்த செய்யறான். வெல், நீ வந்து வீக்கா இருக்கிற, நான் ஒண்ணு இங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மாசா சொல்றான். இன்சோலன் பிளாக்னு சொல்லிட்டு அவனோட பவரை வந்து கேஷ் பண்றான். அதாவது இந்த பிளாக் மேஜ் என்ன பண்றான்னா இந்த மரத்து கூட ஆல்ரெடி வந்து ஒன்றிணைந்துட்டான். எப்படின்னா வந்து இந்த மெமரிஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த மான்ட்ரிசரி லார்ஜ் போபா ட்ரீ அப்படின்றது வந்து ஒரு ஏன்ஷியன்டான மரம். இந்த மரத்துக்கு என்ன விதமான பவர் இருக்குன்னா, இது வந்து பிளாக் மேஜிஸால உருவாக்கப்பட்ட ஒரு ஹெல்த்தியான சாப்ளிங், அந்த கண்ணு தான். இது வந்து நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ற கெப்பாசிட்டி கொண்டு இருக்கும். அதே போல வந்து இது வந்து நல்லாவே பிரெயின் வாஷிங்க்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்டு இருக்க மரம். அதே போல அவங்களோட ஸ்டாட்ஸையும் வந்து பூஸ்ட் பண்ணும் இந்த ட்ரெயின்றது. அப்ப சொல்யூஷன்றது ரொம்ப சிம்பிள் தான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது இவ்வாறான மென்டல் மான்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து அவங்களோட எபிலிட்டிஸ்ல ரிலே ஆயிருப்பாங்க. அதனால அதனுடைய நீடிக்கும் தன்மைன்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆப்பனண்ட்டை ஈஸியா வீக் ஆக்கி அவங்க டிசைரை தூண்டி தோக்கிறது நினைக்கிறவங்க வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபேக்டை உடைக்கிறாங்க. அடையலாம் இது வந்து லைட்டுக்கு தானே வீக்கா இருக்கும் சரிதானு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஏன் அதை கேட்கறேன்னு சொல்லிட்டு அடையலா பண்ணும் சண்டை போட்டுனே கேட்கறாங்க. ஓகேங்களா, அவங்க சும்மா இல்ல, வர அந்த ரூட்ஸை வந்து வெட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் உனக்கு தெரியாதா இவ்வாறான மரங்கள்ன்றது நேச்சுரலி பார்க்க போனா ஃபயருக்கு வீக்கா தான் சொல்லி கேட்கிறான். ஆமா அதையா சடனா சொல்லிட்டு சொல்லும் போது பெஸ்லிஸ்க் வாசலான்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூ கூ அப்படின்னு அதுவும் கதை செய்யுது. ஹவு டேரின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மேஷன் கத்துறான். ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய டிராகனை வைத்து ஃபயரை தான் கேஷ் பண்றான். அந்த பிளாக் மேஷினை வந்து அந்த டார்க் மேஜிக்கை பயன்படுத்தி ரூட் வச்சு தாக்குதல் நடத்துறான். ஏன்னா இப்ப அந்த மரத்து கூட அவன் ஃபியூஸ் ஆகி இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு பேரும் சண்டைக்கு பிறகு தூக்கி அடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. அது வந்து காயப்படுத்திட்டுன்னு சொல்லிட்டு பெஸ்லிஸ்க பாக்குறான். பேசில் சொல்லிட்டு அதை எழுப்பும் போது, நான் வந்து இதை ஹக் பண்ணதால நாங்க தூக்கி அடிக்கும் போது இதற்கு இம்பாக்ட்ன்றது குறைவா தான் ஏற்பட்டிருக்கும். அது வந்து எனக்கு ஒரு ரிலீஃப் தான் சொல்லிட்டு யோசிக்கிறான். இது வந்து டிஸ்ட்ராக்டடா இருக்கிறதுக்கான டைம் கிடையாது பிராட்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியனும் அவனோட பவரை வந்து கேஷ் பண்றான். அப்ப நம்மளுடைய ஹீரோ யோசிக்கிறான், எப்ப இந்த ட்ரங்க்னா வந்து இவ்வாறு என்கிட்ட க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெஸ்லிஸ்க்கு பார்த்துட்டு இருந்த கவனக்குறைவுல அதை நோட்டீஸே பண்ணல. பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையில வந்து அதை சதக்குன்னு சொல்லிட்டு வெட்ட செய்யறாங்க. இந்த தடவை நீ என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து இறந்துருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆன்சிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் வந்து இந்த ட்ரீ ட்ரங்க்ஸை வந்து எலிமினேட் செய்யறதுல என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன். அதே சமயம் நீ வந்து பெஸ்லிஸ்க பயன்படுத்தி அவனை வந்து நல்லாவே ஹார்டா ஹிட் பண்ணு. டெஃபினட்டா ஒரு ஃபைனல் ப்ரோன்றது இங்க தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பிளாக் மியூசியனும் சிரமப்பட்டு தான் இருந்துக்கலாம். அதாவது ரெண்டு பேரோட பவரும் ஈக்குவலா தான் இங்க இருந்திருக்கு. அவன் டார்க் மெஜிஷியன், இவங்க வந்து படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ். பாத்துக்கோங்க ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் இந்த சமயத்திலேயே. வித் ஹெல்ப் ஆஃப் பெஸ்லிஸ்க்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை பார்க்கும்போது சோலியா வந்து அவளோட சென்சஸை ரீகெயின் பண்றா போல தெரியுது. நாங்க வந்து ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஈவன் கிராஜுவேட் கூட ஆகல. ஆனா எங்களுக்கு கூட எதிரில் ஒரு பவர்ஃபுல்லான பிளாக் மேஜர்ன்றவன் அப்பியர் ஆயிருக்கான். என்ன ஒரு கிரேசியான சுச்சுவேஷன், எங்களால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானும் கதற செய்யறான். ஆனா இது வந்து நீயே ஆகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் இவ்வாறான ஒரு அப்சர்வான சுச்சுவேஷனை ரிசால்வ் பண்றதுக்கு உன்கிட்ட ஒரு வழி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இடையில வந்து ஹீரோ மேல கான்பிடண்டா கேட்கும் போது, நான் வந்து தப்பா சொல்லன்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்சிகாவும் ரெஸ்பான்ஸ் பண்றான். இது என்ன மழை பெய்தான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் மெஜிஷியனும் பார்க்க செய்யறான். இப்போ வந்து ஃபயர் ஸ்பெல்ன்றது சுத்தமா வந்து உபயோகப்படாது, ஏன்னா ஒரு மேஜிக்கலான மிஸ்டேக்கு. இவ்வாறான ஒரு சில்லியான ட்ரிக்ஸை பயன்படுத்தி இந்த பிராட்ஜனை எந்த அளவுக்கு புஷ் டவுன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த லைட்ன்றது டிசப்பியர் ஆச்சுன்னா இது திரும்பி என்னோட ரொமேனா மாறுது, நான் வந்து கிரேட்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிளாக் நேஷன் அவனோட ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ண செய்யறான். இப்ப நீ இறந்துடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹான்சிகா சொல்றான். அன்பிலீவபிள், நீ அதை ஒரு பெயிட்டா பயன்படுத்திடான்னு கேட்கும் போது, என்ன நீ வந்து பயத்துல இவ்வாறு கிரேசி ஆக்ட் பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய வாண்ட கையில எடுத்து லைட்னிங் ஸ்பெல்ல கேஷ் பண்றான். அப்ப அந்த நபருக்கு ஒண்ணுமே புரியல பிளாக் மேஜிஷியனுக்கு. அவன் மேல கரெக்டா வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சாம்பிள் கட்ட மாதிரி ஆயிட்டான். சோ ஹீரோவால அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல. ஓகேங்களா, இல்ல இந்த அளவுக்கு ஒரு லோ லெவலான மேஜிக் ஸ்பெல்லுக்கு
இவ்வளவு பவர் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியனுக்கும் ஒன்றும் புரியல. என்னால இதை நம்பவே முடியலையே. ஏன்னா என்னுடைய பிரெயின் வாஷிங்கே டெஃபினட்டா இங்க எஃபெக்டுக்கு உள்ளாகி இருக்கணும். இதெல்லாம் உன்னாலதான்னு சொல்லிட்டு பார்க்கிறான். எங்கந்திராயம் வந்தான், ஒரு கிளிஞ்சான வில்லன் கிட்ட இந்த ஃபைனல் வேர்ட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். நான் இதை நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா நான் அந்த கியூபை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். என்னால முடிந்த அளவுக்கு விரைவான்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹீரோவும் பாக்குறான் என்ன கியூப்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகேங்களா, நீ இதை பத்தி பேசிட்டுன்னு கேட்கும் போது அந்த பிளாக் மியூசியனும் டேமிட்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். நான் கியூபன் தானே அவங்க கிட்ட இருந்து கேட்டேன், இது ஒரிஜினல் ஒர்க்ல மென்ஷன் பண்ண அதே விஷயம் தான் சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். நீ என்ன சொன்ன, உன் பேர் ஹான்ஷிகா தான் ரைட்டான்னு சொல்லிட்டு நம்ம சோலியாவும் கேட்கிறாங்க. ஹீரோ ஆச்சரியமா பாக்கணும் அவங்கள. ஏன்னா இப்போ அவளோட டோனே ரொம்ப பொலைட்டா மாறிடுச்சு. நீ இதற்கு முன்னாடி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கமாண்ட்ன்றது ரியலி இம்ப்ரெசிவா சொல்லிட்டு ஹீரோவை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நாம சில விஷயத்த பத்தி டிஸ்கஸ் செய்யலாமான்னு சொல்லிட்டு கேட்கறதோட இந்த சாப்டர்ன்றது நிறைய பேருக்கு நண்பர்களே. தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.